நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளவு கஷ்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூராவை ஓதுங்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும். அந்த சூராவை நீ அன்பு வைக்கிறியா, அதே ஒன்னு சொர்க்கம் நுழைவிச்சு. இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவாரோ 10 தடவை அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கூடுதலாக ஓதினால் 20 தடவை ஓதினால், 30 தடவை ஓதினால், 40 தடவை ஓதினால்? அல்லாஹ் விசாலமானவன், 40 தடவை ஓதினால் 4 கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு. எவ்வளவு சிறப்பு நிறைந்த சூரா இது. ஒரு சஹாபி சொல்கிறார், 20 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் கண்காணித்தேன். மக்ரிபுடைய பின் சுன்னத்திலும் சுபஹுடைய முன் சுன்னத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினார்கள். மக்ரிபுக்கு பிறகு இருக்கிறதே சுன்னத் 2 ரக்காத். இதில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். சுபஹுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் காபாவுக்கு சென்றால் தவாஃப் செய்கிறீர்கள், தவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத் தொழுவீர்கள், அதிலும் நீங்கள் இரண்டாவது ரக்காத்தில் ஓத வேண்டிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா எது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தூங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள். இந்த 10 சிறப்பும் இருக்கிறது குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு. குர்ஆனில் 3 ஒரு பகுதி, ரஹ்மானுடைய சிஃபத் 2வது, 3வது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் குல் ஹுவல்லாஹு அஹத், 4வது 10 தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும், 5வது மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், 6வது சுபஹுடைய முன் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், தவாஃபுடைய தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத், வித்ர் தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள். ஏன்? இதில் அல்லாஹ்வுடைய 5 சிஃபத் இருக்கிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் பேசவர், முஸ்லிம்களுக்கு பேசுங்க சிறப்பை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார். இது ஜமியத் உலமா மட்டுமல்ல பேசுறது, உலமாக்கள் மாத்திரமல்ல பேசுறது. நாங்க பேசாம விட்டதால தானே இன்று அல்லாஹ் என்றா யாரு என்பதை இன்று மாற்று மத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுறாங்க. அந்த காலத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ்ண்டா தங்கமா, வெள்ளியா, பித்தளையா, இரும்பா, அப்படித்தானே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறார். முஸ்லிம் அல்லாத எல்லோருமே அல்லாஹ் என்றா கல்லா, அல்லது பெருமதி கூடினா தங்கமா, அல்லது வெள்ளியா, பித்தளையா என்று கேட்டார். அல்லாஹ்வோட பரம்பரை என்ன? அல்லாஹ்வோட வாப்பா யார், வாப்பட வாப்பா யார், அப்படிதானே பாக்குறது. உலகத்தில் உள்ள முழு கடவுள்களும் வாப்பா மாதிரி இருக்குது எல்லாருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. ஆனா அல்லாஹ்க்கு வாப்பா பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்க்கு வாப்பா இருக்குதா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்க்கு மனைவி இருக்குதா? இல்லையே. உலகத்தில் இஸ்லாத்தை தவிர, அல்லாஹுவை தவிர யார் யாரெல்லாம் கடவுளாக சொல்கிறார்களோ அனைத்து கடவுளுக்கும் வாப்பா இருக்கிறது, உம்மா இருக்கிறது, மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் என்பவன் ஒரு இறைவன், அல்லாஹ் தான். குர்ஆனில் மாத்திரம் அல்லாஹ் நான் யார் என்பதை 2700 தடவை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்
அல்லாஹ் யார் என்பதை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார்? 2700க்கும் மேற்பட்ட தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். முதல் ஆயத்தை பாருங்க, பிஸ்மில்லாஹ் எப்படி தொடங்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். அல்லாஹ் என்பவன் யார்? ரஹ்மான் ரஹீம், இரக்கமுடையவர். முதல் ஆயத். இரண்டாவது ஆயத், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முதல் ஆயத்தும் அல்லாஹ், இரண்டாவது ஆயத்தும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை பத்தி பேசுறதாக இருந்தா சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்கு பாடமான சூரா தான் இந்த சூரத்துல் இக்லாஸ். வெக்கப்படக்கூடாது, இது பயப்படுறது கொண்டும் இல்லை. அதனாலதான் குல், அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, சொல்லுங்க, மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க, மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க, பேசுங்க மக்களோட, முழு மனிதர்களோடையும் பேசலாம், எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை. இவரோட தான் பேசணும், இந்த கூட்டத்தோட தான் பேசணும் இல்லை. ஊடகத்தில் இருப்பவர்கள் ஊடகத்தில் பேசலாம், பார்லிமெண்டில் இருப்பவர்கள் பார்லிமெண்டில் பேசலாம், மக்களோடு கலந்திருப்பவர்கள் அதை பேசலாம். எந்த இடத்திலும் பேச முடியுமான ஒன்றுதான் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, அல்லாஹ் என்றா யார்? இப்ப பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய 5 தன்மைகளை சொல்கிறார். இந்த 5 தன்மை யாரிடம் இருக்குதோ அவன்தான் அல்லாஹ். முதலாவது, குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் எத்தனை? ஒருவன் அல்லாஹ். அதனாலதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இந்த விரல நீட்டுறோமே ஏன்? அல்லாஹ் ஒருவன். 2 அல்லாஹ் கிடையாது, 3 அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் என்றா ஒன்றுதான். வானத்தில வேற அல்லாஹ், பூமியில வேற அல்லாஹ் கிடையாது. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். முழு படைப்பினங்களும் அவன் பக்கம் தேவையானது, அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன். இதுதான் அல்லாஹ். இப்படி ஒரு ஆள் இருந்தா கொண்டு வாங்க. இப்படி ஒரு ஆள், சமத் என்கிற இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது குர்ஆன்ல, வேற எங்கேயும் சமத் இல்லை. இந்த சூரத்துல் இக்லாஸ் உடைய விசேட அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் அஹத், சமத் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சூறாவில் வரக்கூடிய இதில் மாத்திரம்தான். அதுவும் அல்லாஹ் அஹதையும் சமதையும் பிரித்து சொல்லவில்லை, அல்லாஹோடு இணைத்து சொல்கிறார். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன். தேவையற்றவன் அல்லாஹ். எங்கட இபாதத்தின் பக்கம் அல்லாஹ்க்கு தேவையில்லை, எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையற்றவன். இரண்டாவது. மூன்றாவது, லம் யலித். அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அல்லாஹ் யாருக்கும் வாப்பா இல்லை. அல்லாஹ் யாருக்கும் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பெற்றெடுக்கவில்லை. உஸைர் அல்லாஹ்வுடைய வாப்பா இல்லை. யாருக்கும் அல்லாஹ் வாப்பா கிடையாது. சுருக்கமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், லம் யலித், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. நான்காவது, வலம் யூலத். வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு வாப்பா உம்மாவும் கிடையாது. அல்லாஹ்ட வாப்பா யாருன்னு கேட்டா கொஞ்ச நாள்ல நாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்களா? ரோஷம் இல்லாம எதை பத்தி பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வை பத்தி பேசினா கேட்டுக்கொண்டிருக்கலுமா? அதை கேட்டுக்கொண்டிருக்கலாது. இல்ல நாங்க தூர நோக்கத்தோட வாழ்றோம் இந்த நாட்டில். தூர நோக்கத்தை விடுங்க, முதல் அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. தூர நோக்கம் பிறகு பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு ஏசினதுக்கு பிறகு என்ன தூர நோக்கமும் குறுகிய நோக்கமும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து வரும். ஏன் இது பிடிக்காது? எல்லோருக்கும் அல்லாஹ் ஒருவனுங்கிறது பிடிக்காது. அல்லாஹ் விரும்புறான் அதைத்தான். ஒரு 10 பேருக்கு பேசுங்க அஹத பத்தி. இன்னும் மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க. மவுத் வரப்போகுது, கியாமத் வரப்போகுது. நினைக்காதவங்க எல்லாம் மவுத் ஆகுறாங்க. குல் ஹுவல்லாஹு தெரியாத ஒத்தரும் இல்லையே. பேசுங்க வாயால, எவ்வளவு நன்மை கிடைக்குது என்று பாரு. முஸ்லீம்களோட பேசுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களோட பேசுங்க. எத்தனை நண்பர்கள் இருக்கிறார் உங்களுக்கு? எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்? ஒரு 10 பேருக்கு நான் பேச போறேன், உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை பத்தி பேச போறேன், வேறொன்றும் அல்ல. ஏன்னா இஸ்லாத்தில் எந்த கடவுளுக்கும் ஏசையில
இன்னைக்கு அல்லாஹ்க்கு ஷைத்தான்கள் ஏசுறது போல நாங்க எந்த கடவுளுக்கும் ஏசல. இஸ்லாத்திலே தெளிவுபடுத்தலாம். அல்லாஹ் என்றா யார், அல்லாஹ் என்றா யார்? பேசுங்க, பெண்கள் பேசுங்க, ஆண்கள் பேசுங்க, வாலிபர்கள் பேசுங்க, வைத்தியர்கள் பேசுங்க, பேசுற இடத்துல பேசுங்க, பார்லிமெண்ட்ல பேசுங்க, எங்க பேசணுமோ பேசுங்க, எல்லாம் கேட்பாங்க காதால். உங்களோட அந்தஸ்து உயர்ந்துரும் அல்லாஹ் இடத்துல. தைரியமாக பேசுங்க, பயப்படாதீங்க. இதுல அல்லாஹ்வோட தரஜா உயர்த்துவார். 10 தடவை ஓதினாலே சொர்க்கத்துல மாளிகைண்டா, உங்களோட பேச்ச கேட்டு 10 பேர் மாறினா, உங்களோட பேச்ச கேட்டு 5 பேர் மாறினா, அல்லாஹ் விளங்கி கொண்டா எவ்வளவு உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, 4வது அல்லாஹ் சொல்கிறான், வலம் யூலத், அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்ப அல்லாஹ்க்கு வாப்பா இல்லை, அல்லாஹ்க்கு உம்மா இல்ல. அப்ப அல்லாஹ் தான் முதன்மையானவன், அவ்வல். அல்லாஹ்க்கு முதல் ஒத்தரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு முதல் ஒத்தருமே இல்லை. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நாங்க நம்பி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஷைத்தான் கேட்பானாம், சரி எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ்வை படைச்சது யார்? நபி அவங்க சொல்லி தந்த மருந்து என்ன தெரியுமா? அப்படி ஷைத்தான் கல்புல போட்டா உடனே சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், துரத்தப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அவ்வளவுதான். இதுக்கு பதில் இல்லை. நாங்க நம்பிக்கையில வாழ்றோம், ஈமான்ல வாழ்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, 4வது சிஃபத். 5வது சிஃபத் என்ன தெரியுமா? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. குஃபுவன்டா அது, இவர் அல்லாஹ்வை போல, இவர் அல்லாஹ்வை போல, இது அல்லாஹ்வை போல இல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த 5ம் தான் அல்லாஹ்வுடைய சிஃபத். அல்லாஹ்வை பத்தி நீங்க பேசணும்டா, அதனாலதான் அல்லாஹ் சின்ன சூறால வச்சிருக்கிறான். என்னை பாடமாக்க கஷ்டம், இன்னைக்கு பாடமாக்க கஷ்டம், பேச கஷ்டம், யாரும் சொல்லல. நீங்க இந்த சூறாவை அன்பு வைத்தாலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். எப்படி பாக்கியம்! இந்த சூறாவை நீங்க விரும்புறீங்க. உதாரணமா இந்த சூறாவை நீங்க எல்லா தொழுகையிலையும் ஓதிவாரி. நபி அவங்க சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹா துத்கிலுகல் ஜன்னஹ், அந்த சூறாவை அன்பு வைக்கிறதே அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போய். எவ்வளவு பாக்கியம்! ஒரு நாளையில ஃபஜ்ருடைய சுன்னத்திலே மீத ஓதுறண்டா, மக்ரிபுடைய சுன்னத்திலே மீத ஓதுறண்டா, எவ்வளவு அன்பு இருக்கும். சிலருக்கு உங்களுக்கு தெரியும், சில பாட்டு நல்ல விருப்பம், அவங்க வாகனத்துல ஏறண்டு அந்த பாட்டை போட்டுருவாங்க. வாகனத்துல ஏறன்னு செய்வாங்க, 10 தரம் கேட்கிறதா? இல்ல 1000 தரம் போட்டாலும் கேட்பேன். அவர் சொல்றார், 2000 தரம் போட்டாலும் கேட்பேன். அல்லாட காதல் இருப்பவன், அல்லாட அன்புல இருக்கிறவன் இந்த குல்ஹு அல்லாஹு அஹத் எப்படி ஓதுவார்? எப்படி ஓதுவார்? ஓதிட்டே தான் இருப்பான், பேசிட்டே தான் இருப்பான். யார வேணாலும் பேசுவார். யாரிடம் பேசணும் சகோதரர்களே? பேசுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்தஸ்துகளை தருவான், தரஜாத்துகளை தருவான் அல்லாஹ். இன்னைக்கு பேசுறவங்க இல்ல, இன்னைக்கு பேசுறவங்க மஹ்லூக்க பத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க, படைப்புகளை பத்தி பேசுறவங்க, மௌத்தானவங்களை பத்தி பேசுறவங்க. மௌத்தாகாத அல்லாஹ்வை பத்தி பேசுறவங்க இந்த நாட்டில் உருவானா நாட்டுடைய குழப்பம் தனி, முழு பேர வாயு பத்திப்படும். நாங்க எல்லாம் மௌனமா இருந்துட்டோம். சரி, மௌலைமார் பேசட்டும், ஜம்மியத் உலமா பேசட்டும், எங்களுக்கு என்ன கடமை இருக்குது? அப்ப நீங்க முஸ்லிம் இல்லையா? நீங்க கலிமா சொல்ல இல்லையா? நீங்க கத்னா செய்ய இல்லையா? எனத்துக்கு இதெல்லாம் செஞ்சு நீங்க கபருக்கு போறது இல்லையா? அல்லாஹ் கேட்பானே, மன் ரப்புக்குன, ரப்பு யார்? சொல்லலாம், உன்னை பத்தி தான் பேசிட்டு வாரேன் யா அல்லாஹ். உலகத்துல வாழும் காலம் எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு வார். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான் கியாமத்துல, இவன் இவ்வாறு பேசும்பொழுது நீ ஏன் பேசையில்? இவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ் பயமா இருந்துச்சு, பேச பயமா இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுவான, என்ன விட நீ அவனை பயந்துட்டியா? என்ன விட உனக்கு அவனுக்கு பயமா? என்ன விட நீ அதுக்கு பயமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க பயப்படுறது அல்லாஹ்க்கு மட்டும்தான். ஆகவே இந்த வாரமாவது வீடுகள் இருக்கிறோம், இந்த சூரத்துல் இக்லாஸ பேசுங்க சகோதரர்களே, தயவாக கேட்கிறோம். தெரிந்தவர்களுக்கெல்லாம் பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க, ஒவ்வொருத்தரும் பேசுங்க. இதை பத்தி எழுதுங்க எழுத்தாளர்கள். அல்லாண்டா யார்? ஆங்கிலத்தில் எழுதுங்க, சிங்களத்தில் எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க, என்ன பாஷையில் எழுதணுமோ எழுது. அல்லாஹ் அதை வச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவார் இன்ஷா அல்லாஹ்.